ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுலதிலக ஈரேழு 14 லோகத்தின் அதிபதி பாரா. இளைய பிராட்டி குந்தவை பழையாறையை விடுத்து தஞ்சாவூர் நோக்கி வானதியோடு பயணித்துக் கொண்டிருந்தாள். அவள் ஏன் அங்கு வருகிறாள்? தந்தை தாயை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு பக்கம், தந்தையின் உயிருக்கு பங்கம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது இன்னொரு புறம். ஆனால் இரகசியமாக அவளுடைய மனதுக்குள்ளே வந்தியத்தேவன் பற்றி ஏதேனும் சேதி உண்டா என்பதை தெரிந்து கொள்ளவும், ஒருவேளை மாதோட்டத்துக்கு புறப்பட்டுச் சென்ற அந்த இளைஞன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் அதையும் தெரிந்து கொண்டு அவனை காப்பாற்ற வேண்டும் என்ற கரிசனத்தோடும் அவள் பழையாறையை விடுத்து தஞ்சையை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருந்தாள். இப்படி பலவாறு யோசித்துக் கொண்டிருந்த குந்தவையின் உள்ளம் பெரிய பெரிய சூழ்ச்சிகளிலும் சிக்கலான விவகாரங்களிலும் சஞ்சரித்து குழம்பிக் கொண்டிருக்கையில், அவளுடன் யானை மீது வந்த அவள் தோழி வானதியின் உள்ளம் பால் போன்ற தூய்மையுடனும் பளிங்கு போன்ற தெளிவுடனும் ஒரே விஷயத்தைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தது. அந்த ஒரு விஷயம் இளவரசர் அருள்மொழிவர்மர் எப்போது இலங்கையிலிருந்து திரும்பி வருவார் என்பது பற்றித்தான். அக்கா, அவரை உடனே புறப்பட்டு வரும்படி ஓலை அனுப்பியிருப்பதாகச் சொன்னீர்கள் அல்லவா? வந்தால் எவ்விடம் வருவார்? பழையாறைக்கா தஞ்சாவூருக்கா என்று வானதி கேட்டாள். தஞ்சாவூருக்கு இவர்கள் போயிருக்கும்போது இளவரசர் பழையாறைக்கு வந்துவிட்டால் என்ன செய்கிறது என்பது வானதியின் கவலை. வேறு யோசனைகளில் சூழ்ந்திருந்த குந்தவை பிராட்டி வானதியை திரும்பி பார்த்து, யாரை பற்றியடி கேட்கிறாய்? பொன்னியின் செல்வனை பற்றியோ என்றாள். ஆமாம் அக்கா, அவரை பற்றித்தான். இளவரசரை பொன்னியின் செல்வன் என்று 4-5 தடவை தாங்கள் குறிப்பிட்டு விட்டீர்கள். அதற்கு காரணம் சொல்லவில்லை. பிற்பாடு சொல்வதாக தட்டி கழித்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். இப்போதாவது சொல்லுங்களேன். தஞ்சாவூர் கோட்டை கூட இன்னும் வெகு தூரத்தில் இருக்கிறது. இந்த யானையோ ஆமை நகர்வது போல நகர்கிறது என்றாள் வானதி. இதற்கு மேல் யானை வேகமாக போனால் நம்மால் இதன் முதுகில் இருக்க முடியாது. அம்பாரியோடு நாமும் கீழே விழ வேண்டியதுதான். அடியே, தக்கோல போரில் என்ன நடந்தது என்று உனக்கு தெரியுமா? அக்கா, பொன்னியின் செல்வன் என்னும் பெயர் எப்படி வந்தது, அதை சொல்லுங்கள். அடி கள்ளி, அதை நீ மறக்க மாட்டாய் போலிருக்கிறதே. சொல்கிறேன் கேள் என்று குந்தவை பிராட்டி சொல்லத் தொடங்கினாள். சுந்தர சோழ சக்கரவர்த்தி பட்டத்துக்கு வந்த புதிதில் அவருடைய குடும்ப வாழ்க்கை ஆனந்தமயமாக இருந்தது. அரண்மனை படகில் குடும்பத்துடன் அமர்ந்து சக்கரவர்த்தி பொன்னி நதியில் உல்லாசமாக உலாவி வருவார். அத்தகைய சமயங்களில் படகில் ஒரே குதூகலமாக இருக்கும். வீணா கானமும் வாணர்களின் கீதமும் கலந்து காவேரி வெள்ளத்தோடு போட்டியிட்டு கொண்டு பெருகும். இடையிடையே யாரேனும் ஏதேனும் வேடிக்கை செய்வார்கள். உடனே கலகலவென்று சிரிப்பின் ஒலி கிளம்பி காவேரி பிரவாகத்தில் சலசலப்பு ஒலியுடன் ஒன்றாகும். சில சமயம் பெரியவர்கள் தங்களுக்குள் பேசி மகிழ்வார்கள். படகில் ஒரு பக்கத்தில் குழந்தைகள் கும்மாளம் அடித்துக் கொண்டிருப்பார்கள். சில சமயம் எல்லோருமாகச் சேர்ந்து வேடிக்கை வினோதங்களில் ஈடுபட்டு தங்களை மறந்து கழிப்பார்கள். ஒரு நாள் அரண்மனை படகில் சக்கரவர்த்தியும் ராணிகளும் குழந்தைகளும் உட்கார்ந்து காவேரியில் உல்லாச பிரயாணம் செய்து கொண்டிருந்த போது திடீரென்று, குழந்தை எங்கே, குழந்தை அருள்மொழி எங்கே என்று ஒரு குரல் எழுந்தது. இந்த குரல் குந்தவையின் குரல்தான். அருள்மொழிக்கு அப்போது வயது 5, குந்தவைக்கு வயது 7. அரண்மனையில் அனைவருக்கும் கண்ணினும் இனிய செல்ல குழந்தை அருள்மொழி. ஆனால் எல்லோரிலும் மேலாக அவனிடம் வாஞ்சை உடையவள் அவள் தமக்கை குந்தவை. படகில் குழந்தையை காணோம் என்பதை குந்தவைதான் முதலில் கவனித்தாள். உடனே முன்னர் சொன்னவாறு கூச்சலிட்டாள். எல்லோரும் கதிகலங்கி போனார்கள். படகில் அங்குமிங்கும் தேடினார்கள். ஆனால் அரண்மனை படகில் அதிகமாக தேடுவதற்கு இடம் எங்கே? சுற்றி சுற்றி தேடியும் குழந்தையை காணவில்லை. குந்தவையும் ஆதித்தனும் அலறினார்கள். ராணிகள் புலம்பினார்கள். தோழிமார்கள் அரற்றினார்கள்.
படகோட்டிகளில் சிலர் காவேரி வெள்ளத்தில் குதித்து தேடினார்கள். சுந்தர சோழரும் அவ்வாறே குதித்து தேடலுற்றார். ஆனால் எங்கே சென்று தேடுவது? ஆற்று வெள்ளம் குழந்தையை எவ்வளவு தூரம் அடித்துக் கொண்டு போயிருக்கும் என்று யார் கண்டது? குழந்தை எப்போது வெள்ளத்தில் விழுந்தது என்பதுதான் யாருக்கு தெரியும்? நோக்கம் குறி என்பது ஒன்றில்லாமல் காவேரியில் குதித்தவர்கள் நாலாபுரமும் பாய்ந்து துழாவினார்கள். குழந்தை அகப்படவில்லை. இதற்குள் படகில் இருந்த ராணிகள் தோழிமார்களில் சிலர் மூர்ச்சை போட்டு விழுந்து விட்டார்கள். அவர்களை கவனிப்பாரில்லை. உணர்ச்சியோடு இருந்த மற்றவர்கள் ஐயோ என்று அழுது புலம்பிய சோகக் குரல் காவேரி நதியின் ஓங்கார குரலை அடக்கிக் கொண்டு மேலே எழுந்தது. நதிக்கரை மரங்களில் வசித்த பறவைகள் அதை கேட்டு திகைத்து மோனத்தில் ஆழ்ந்தன. சட்டென்று ஓர் அற்புதக் காட்சி தென்பட்டது. படகுக்கு சற்று தூரத்தில் ஆற்று வெள்ளத்தில் மத்தியில் அது தெரிந்தது. பெண் உருவம் ஒன்று 2 கைகளில் குழந்தையை தூக்கி பிடித்துக் கொண்டு நின்றது. அந்த மங்கையின் வடிவம் இடுப்பு வரையில் தண்ணீரில் மறைந்திருந்தது. அந்த பெண்ணின் பொன்முகமும் மார்பகமும் தூக்கிய கரங்களும் மட்டும் மேலே தெரிந்தன. அவற்றிலும் பெரும்பகுதியை குழந்தை மறைத்துக் கொண்டிருந்தது. எல்லோரையும் போல சுந்தர சோழரும் அந்த காட்சியை பார்த்தார். உடனே பாய்ந்து நீந்து அந்த திசையை நோக்கிச் சென்றார். கைகளை நீட்டி குழந்தையை வாங்கிக் கொண்டார். இதற்குள் படகும் அவர் அருகில் சென்று விட்டது. படகில் இருந்தவர்கள் குழந்தையை சுந்தர சோழரிடமிருந்து வாங்கிக் கொண்டார்கள். சக்கரவர்த்தியையும் கையை பிடித்து ஏற்றிவிட்டார்கள். சக்கரவர்த்தி படகில் ஏறியதும் நினைவற்று விழுந்து விட்டார். அவரையும் குழந்தையையும் கவனிப்பதில் அனைவரும் ஈடுபட்டார்கள். குழந்தையை காப்பாற்றிக் கொடுத்த மாதரசி என்னவானாள் என்று யாரும் கவனிக்கவில்லை. அவளுடைய உருவம் எப்படி இருந்தது என்று அடையாளம் சொல்லும்படி யாரும் கவனித்து பார்க்கவும் இல்லை. குழந்தையை காப்பாற்றியவள் நான் என்று பரிசு கேட்பதற்கு அவள் வரவும் இல்லை. ஆகவே காவேரி நதியாகிய தெய்வம்தான் இளவரசர் அருள்மொழிவர்மரை காப்பாற்றிக் கொடுத்திருக்க வேண்டும் என்று அனைவரும் ஒருமுகமாக முடிவு கட்டினார்கள். ஆண்டுதோறும் அந்த நாளில் பொன்னி நதிக்கு பூஜை போடவும் ஏற்பாடாயிற்று. அதுவரை அரண்மனைச் செல்வனாயிருந்த அருள்மொழிவர்மன் அன்று முதல் பொன்னியின் செல்வன் ஆனான். அச்சம்பவத்தை அறிந்த அரச குடும்பத்தார் அனைவரும் பெரும்பாலும் பொன்னியின் செல்வன் என்றே அருள்மொழிவர்மனை அழைத்து வந்தார்கள். அன்று தஞ்சை நகரம் அல்லோல கல்லோலப்பட்டது. பலகாலமாக தலைநகருக்கு வாராதிருந்த இளவரசி மனம் மாறி தஞ்சைக்கு வருகிறார் என்றால் அந்த நகரமாந்தர்களின் எக்களிப்புக்கு கேட்பானேன்? சோழ நாட்டில் இளவரசி குந்தவையின் அழகு, அறிவு, தயாளம் முதலிய குணங்களைப் பற்றி தெரியாதவர்கள் இல்லை. தினம் ஒரு தடவையாவது ஏதேனும் ஒரு வியாஜம் பற்றி அவருடைய பெயரை குறிப்பிட்டு பேசாதவர்களும் இல்லை. இந்த வருஷம் நவராத்திரி வைபவத்துக்கு இளவரசி தஞ்சை அரண்மனையில் வந்திருப்பார் என்ற வதந்தி முன்னமே பரவி மக்களின் ஆவலை வளர்த்திருந்தது. எனவே இன்றைக்கு வருகிறார் என்று தெரிந்ததும் தஞ்சை கோட்டை வாசலில் ஒரு ஜன சமுத்திரமே காத்து கொண்டிருந்தது. பூரண சந்திரனுடைய உதயத்தை எதிர்பார்த்து ஆஹ்லாத ஆரவாரம் செய்யும் ஜலசமுத்திரத்தைப் போல் அந்த ஜனசமுத்திரமும் ஆர்வம் மிகுந்து ஆரவாரம் செய்து கொண்டிருந்தது. கடைசியில் பூரணச்சந்திரமும் உதயமாயிற்று. ஏன், 2 நிலா மதியங்கள் ஒரே சமயத்தில் உதயமாயின. தஞ்சை கோட்டை வாசலண்டை குந்தவை தேவி தன் பரிவாரத்துடன் வந்து சேர்ந்தபோது கோட்டை கதவுகள் தடாலென்று திறந்தன. உள்ளே இருந்து தேவியை வரவேற்று அழைத்து போவதற்காக அரண்மனை பரிவாரங்கள் வெளிவந்தன. அந்த பரிவாரங்களின் முன்னிலையில் 2 பழுவேட்டரையர்களும் இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு பின்னால் முத்து பதித்த தந்த பல்லக்கு ஒன்றும் வந்தது. அதன் பட்டுத்திரைகள் விலகியதும் உள்ளே பழுவூர் இளையராணி நந்தினி தேவியின் சுந்தர மதிவதனம் தெரிந்தது. குந்தவை யானையிலிருந்தும் நந்தினி பல்லக்கிலிருந்தும் இறங்கினார்கள். நந்தினி விரைந்து முன்னால் சென்று குந்தவைக்கு முகமன் கூறி வரவேற்றாள். அந்த வரவேற்பை குந்தவை புன்னகை புரிந்து அங்கீகரித்தாள். சோழ நாட்டின் அந்த 2 பேரழகிகளையும் அங்கு ஒருங்கே கண்ட ஜனத்திரளின் உற்சாகம் கரைபுரண்டு ஓடியது. நந்தினி பொன்வர்ண மேனியாள், குந்தவை செந்தாமரை நிறத்தினாள். நந்தினியின் பொன்முகம் பூரண சந்திரனைப் போல வட்ட வடிவமாயிருந்தது. குந்தவையின் திருமுகம் கைதேர்ந்த சிற்பிகள் வார்த்த சிலை வடிவத்தைப் போல சிறிது நீள வாட்டமாயிருந்தது. நந்தினியின் செவ்வரியோடிய கருநிறக் கண்கள் இறகு விரித்த தேன்வண்டுகளைப் போல அகன்று இருந்தன. குந்தவையின் கருநீல வர்ண கண்கள் நீலோத்பலத்தின் இதழைப் போல காதளவு நீண்டு பொலிந்தன. நந்தினியின் மூக்கு தட்டையாக வழுவழுவென்று தந்தத்தினால் செய்தது போல திகழ்ந்தது. குந்தவையின் மூக்கு சிறிது நீண்டு பன்னீர்ப்பூவின் மொட்டை போல இருந்தது. நந்தினியின் சிறிது தடித்த இதழ்கள் அமுதம் ததும்பும் பவழச் செப்பைப் போல தோன்றியது. குந்தவையின் மெல்லிய இதழ்களோ
தேன் பிலிற்றும் மாதுளை முட்டெனத் திகழ்ந்தது. நந்தினி தன் கூந்தலை கொண்டை போட்டு மலர்ச்செண்டுகளைப் போல அலங்கரித்திருந்தாள். குந்தவையின் கூந்தலோ இவள் அழகின் அரசி என்பதற்கு அடையாளமாக சூட்டிய மணிமகுடத்தைப் போல அமைந்திருந்தது. இப்படியெல்லாம் அந்த இரு வனிதாமணிகளின் அழகையும் அலங்காரத்தையும் தனித்தனியே பிரித்து ஒப்பிட்டு பார்த்து எல்லோரும் மகிழ்ந்தார்கள் என்று சொல்ல முடியாதுதான். ஆயினும் பொதுப்படையாக இருவரும் நிகரில்லா சௌந்தரியவதிகள் என்பதையும் அங்க அமைப்பிலும் அலங்காரத்திலும் மாறுபட்டவர்கள் என்பதையும் அனைவருமே எளிதில் உணர்ந்தார்கள். இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். கல்கி அவர்களின் முதல் வரலாற்று புதினம் பார்த்திபன் கனவு, அடுத்தது சிவகாமியின் சபதம், அப்புறம் பொன்னியின் செல்வன். இந்த மூணையும் ஒப்பிட்டு மகிழ்வதே ஒரு தனி அனுபவம். இந்த வானொலி தொடர்லையும் அவ்வப்போது இந்த அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டு வரோம். பார்த்திபன் கனவுல மாமல்லரும் மகள் குந்தவியும் யானை மேல அமர்ந்து மாமல்லபுரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இந்த நெடுந்தொடர்ல சோழ பேரரசர் மகள் குந்தவையும் கொடும்பாளூர் கோமகள் வானதியும் தஞ்சைக்கு போய்கிட்டு இருக்காங்க. மாமல்லர் மகள் குந்தவி கேட்கிறா, இந்த பட்டணத்திற்கு உங்க பட்டப்பேரை வைக்க காரணம் என்ன? தந்தை எத்தனையோ விஷயங்களை சிந்திச்சுக்கிட்டு வரார், அதனால யானையை விட்டு இறங்கினாத்தான் இதுக்கு பதில் சொல்ல முடியும்னு சொன்னதும் அப்படியே குதிச்சிட்டுமான்னு குறும்பா கேட்கிறா மகள். இங்கே வானதி அருள்மொழிவர்மரை பத்தின சிந்தனையில இருப்பதால அவர் வந்தா எங்க வருவார், பழையாறைக்கா தஞ்சைக்கா? குந்தவியின் மனசோ குழம்பி போயிருக்குது. இருந்தாலும் யாரு, பொன்னியின் செல்வனான்னு கேட்டதும் வானதியோட அடுத்த கேள்வி, அவரை பொன்னியின் செல்வன் ஏன் குறிப்பிடுறீங்க? சொல்லுங்காக்கா, இந்த யானை ஆமை மாதிரி நகருது, போய் சேர நேரமாகும் போல இருக்குதே, இப்போ அது சொல்லுங்களேன். நல்ல வேளை சொல்லலைன்னா கீழே குதிச்சிருவேன்னு மிரட்டல. பாவம், சாதுவான பெண். சோழ வரலாற்றோட பின்னி பிணைஞ்சிட்டது பொன்னி. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்தலை கடற்காவிரின்னு போற்றப்படுமாறு. தலைப்பகுதியான குடகு மலையிலிருந்து கடல்ல சேரும் இடம் வரை 64 சிவாலயங்கள் எடுப்பித்தான் முதலாம் ஆதித்தன். அவன் வழியில வந்த செல்வனுக்கு இந்த பெயர் ஏன் வந்ததுங்கிற மெய்சிலிருக்கும் சம்பவத்தை இந்த பகுதியில கேட்டோம். நவராத்திரி விழா புரட்டாசியில வளர்பிறை பிரதமை தொடங்கி தசமியில நிறைவு பெறும். சாரதா நவராத்திரிங்கிற இதை தவிர இன்னும் 3 நவராத்திரி விழாக்களும் உண்டு. இதே போல பங்குனியில வசந்த நவராத்திரி, ஆனியில வாராகி நவராத்திரி, தை மாதத்துல சியாமளா நவராத்திரி. குந்தவை தஞ்சைக்கு வந்திருப்பது சாரதா நவராத்திரி விழாவுக்காக. மக்களுக்கு இதுதான் தெரியும், நந்தினிக்கு மற்றதெல்லாம் தெரியும். அந்த உபசார மொழிக்கு பின்னால மறைஞ்சிருக்குது என்னன்னு குந்தவிக்கு தெரியும். என்னென்ன நடக்கப் போகுது இனிமேதான் தெரியும். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.